சண்டை போடுவாங்க, குடிப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, மறுபடியும் அந்த அம்மா போயிட்டு வந்து மறுபடியும் அதே வீட்டில் இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. இது வந்து எல்லோருமே கண்ணாடி வீட்டுக்குள்ளே இவங்க இருக்காங்க. எந்த எந்த பக்கம் பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பத்திரிகை மட்டும்தான் இருந்தது. வாரத்துக்கு ஒரு முறை தான் ஏதாச்சும் ஒரு கிசுன்னு வாரத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு வார பத்திரிகையில் வரும். அல்லது டெய்லி பத்திரிகைகள் எப்போச்சும், அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தான், செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் தினத்தந்தியில் கிசு போடுவாங்க. மற்ற நேரங்களில் உங்களுக்கு கிசு தெரியாது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே வந்துச்சு, எல்லாமே வந்தாச்சு. ஃபோனில் அவன் பார்க்குறான், அவன் தான் நீதிபதியாக இருக்கான், அவன் தான் தீர்ப்பு எழுதக்கூடியவனாக இருக்கான், அவன் தான் வந்து அவன் நல்லவன் சொல்கிறான், கெட்டவன் அவனு சொல்கிறான். அவனே வந்து இதெல்லாம் ஏயா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. நம்மளை நாங்கள் வேணும்னு பேசலை. அவங்க அந்த சரியான நெறியில் நல்லா இருந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றி யாரும் தப்பாக பேசவும் போகிறதில்ல. அப்போ கிசு அப்படிங்கிறது வந்துட்டு பத்திரிகைகள் தான் தொடங்கி வச்சது அப்படின்னு